புவி வாழ்த்த வாழ்க. அர்ஜுனர் பாசுபத அஸ்திரத்தை சிவபெருமானிடம் இருந்து எப்படி பெற்றுக்கொண்டார் என்பதைத்தான் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வியாச மகரிஷி தர்மருக்கு உபதேசித்த பிரதஸ்மிருதி என்ற மந்திரத்தை அர்ஜுனருக்கு உபதேசித்து இதன் மூலம் எல்லா தேவர்களின் அருளையும் பெற நீ முயற்சி செய் என்று கூறினார். முதலில் இந்திரனை சரணடைந்து தேவையான அஸ்திரங்களை பெற்றுக்கொள், உனக்கு எல்லா நன்மைகளும் உண்டாகும் என்று கூறினார். மந்திரத்தை கற்றுக்கொண்ட அர்ஜுனர் கவசம் அணிந்து 2 பெரிய அம்பரா துணிகளையும் காண்டீப வில்லையும் எடுத்துக்கொண்டார். தமையனார் தர்மபுத்திரரையும் பீமனையும் தௌமியரையும் அந்தணர்களையும் வணங்கி ஆசி பெற்றார். நகுல சகாதேவர்களிடமும் திரௌபதியிடமும் பிரியா விடை பெற்றுக் கொண்டு தர்மபுத்திரர் கூறியபடி வடக்கு நோக்கி செல்லலானார். அரும் தவசிகள் வாழும் உயரமான மலைகளை எல்லாம் கடந்து புண்ணிய பொலிவு பொருந்திய மலைகளில் உயர்ந்து சிறந்து விளங்கும் இமயமலையை ஒரே நாளில் சென்றடைந்தார். அதன்பின் இரவும் பகலுமாக நடந்து கந்தமாதனத்தை அடைந்தார். பிறகு இந்திரகீல மலையை அடைந்து அங்கேயே தங்கி தவம் புரிய தொடங்கினார். 2 கைகளையும் அசைக்காமல் உயர தூக்கி கொண்டு மனம் அடங்கிய நிலையில் தவம் புரிந்து வந்தார். அப்பொழுது நில் என்ற ஒலியானது ஆகாயத்திலிருந்து கேட்டது. அதனை கேட்டு 4 பக்கங்களிலும் தன் பார்வையை செலுத்தினார். ஒரு மரத்தின் அடியில் பிரகாசமான தோற்றமுடைய தவசி ஒருவரை கண்டார். அவர் அர்ஜுனரை பார்த்து, உன்னை பார்த்தால் சத்திரியன் போல உள்ளது, நீ யார், இங்கு ஏன் வந்தாய்? இது தவசிகள் வாழுகின்ற இடம், உம்மிடம் உள்ள வில் அம்பு போன்றவற்றால் இங்கு பயனேதும் இல்லை, எனவே இவற்றை கீழே வைத்து விடு என்று சிரித்தபடியே கூறினார். ஆனால் அர்ஜுனன் அவருக்கு மறுமொழி ஒன்றும் கூறவில்லை. தன்னுடைய தவத்தில் இருந்து மாறாமல் அசைவற்று நின்றார். அதை கண்டு அந்த தவசி மிகவும் மகிழ்ச்சி அடைந்து தொடர்ந்து அர்ஜுனனை பார்த்து, அர்ஜுனா, நான் தான் இந்திரன், உனக்கு உதவி செய்வதற்காக இந்த தவ வேடத்தில் வந்தேன். உனக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கும், நீ விரும்பி வந்தது நிச்சயம் நிறைவேறும், உனக்கு வேண்டிய வரம் யாது என்று கேட்டார். தன் எதிரில் ஏற்பவர் இந்திரன் என்று தெரிந்ததும் அர்ஜுனர் தன் 2 கைகளையும் கூப்பி தவசியை வணங்கி, பகவானே, உம்மிடம் இருந்து எல்லா அஸ்திரங்களையும் பெற விரும்புகின்றேன், இதனையே வரமாக கேட்கிறேன், அருள் புரியுங்கள் என்று கூறினான். இந்திரன் சிரித்துக்கொண்டே, அர்ஜுனா, மேலான கதியை பெறுவதற்கல்லவா இங்கு வருகின்றவர்கள் தவம் செய்கின்றார்கள், நீயோ அஸ்திரங்களை கேட்கின்றாய், அதனால் உனக்கு என்ன பயன் என்று கேட்டார். அதற்கு அர்ஜுனன், தேவராஜனே, நான் போகத்தையோ மேலுலகங்களையோ மோட்சத்தையோ விரும்பவில்லை, என் சகோதரர்களையும் திரௌபதியையும் காட்டில் விட்டு வந்துள்ளேன், எனக்கு பலமிக்க என் எதிரிகளை அழிக்க உயர்ந்த ஆயுதங்கள் தான் வேண்டும், அவற்றை கொடுத்து அருள் புரியுங்கள். இதனை கேட்ட இந்திரன் தான் நினைத்து வந்த காரியத்திலேயே கண்ணாயிருக்கின்ற அவன் திறமையை கண்டு மகிழ்ந்து, தனஞ்சியா, முதலில் சிவபெருமானை குறித்து தவம் செய், அவரின் தரிசனம் கிடைத்தால் நல்ல பயன்களை பெறலாம், அவரிடம் இருந்து எதிரிகளை அழிக்கக்கூடிய பாசுபதம் என்ற அஸ்திரத்தையும் பெறலாம், அதன் பின் எங்கள் சொர்க்கத்திற்கு வரலாம், அங்கு வந்தால் உனக்கு வேண்டிய அஸ்திரங்கள் பலவற்றை கொடுக்கின்றேன் என்று கூறி மறைந்து போனார். இந்திரன் மறைந்த பின் அர்ஜுனர் அதே இடத்தில் இருந்து கொண்டு சிவபெருமானை குறித்து கடுந்தவம் செய்யலானார். அர்ஜுனர் தான் தொடங்கிய தவத்தை இடைவிடாமல் செய்து வந்ததால் தவம் இயற்றிய இடம் முழுவதும் முட்கள் நிரம்பியதாக மாறியது. பழுத்து பூமியில் விழுந்த இலைகளை மட்டும் 3 நாட்களுக்கு ஒருமுறை உண்டு முதல் மாதம் முழுமையும் கழித்தார். 6 நாட்களுக்கு ஒருமுறை கனியை உண்டு 2வது மாதத்தை கழித்தார். பின்னர் 15 நாட்களுக்கு ஒருமுறை உணவு உண்டு 3ஆம் மாதத்தையும் கழித்தார். 4ஆம் மாதம் காற்றை மட்டும் உணவாய் கொண்டு தவம் செய்ய தொடங்கினார். அவனுடைய அழகிய தலைமுடியானது ஜடையாக மாறியது. இவருடைய கடுமையான தவத்தை கண்ட மகிழ்ச்சிகள் சிவபெருமானிடம் சென்று, கைலாசவாசா, உமையொரு பாகா, அர்ஜுனன் இமயமலை சாரலில் தங்களை குறித்து கடுந்தவம் புரிகின்றான், தவம் புரிவதற்குரிய காரணம் விளங்கவில்லை, அவனுடைய தவத்தின் உக்கிரம் எங்களை தகிக்கின்றது, ஆதலின் அவன் தொடர்ந்து தவம் இயற்றா வண்ணம் அவன் எண்ணத்தை நிறைவேற்றி வைக்க வேண்டும் என வேண்டி நின்றனர். அதனை கேட்ட சிவபெருமான், முனிவர் பெருமக்களே, அர்ஜுனன் செய்கின்ற தவத்தை பற்றி நீங்கள் யாரும் கவலை கொள்ள வேண்டாம், அவன் எண்ணத்தை நான் அறிவேன், நீங்கள் கவலையின்றி திரும்பி செல்லுங்கள், அவனுக்கு வேண்டியதை நான் செய்கிறேன் என்று கூற முனிவர் பெருமக்களும் மகிழ்ச்சியுடன் அவர்கள் ஆசிரமங்களுக்கு சென்றனர். அதன் பின்னர் அர்ஜுனனை சோதிக்க வேண்டும் என்று எண்ணி சிவபெருமான் ஒரு வேடன் போன்றும் பார்வதி வேடுவச்சியாகவும் உருமாறினார்கள். பூதகணங்கள் எல்லாம் வேடுவர்களாக மாறி அவரை பின்பற்றி சென்றனர். எல்லோரும் ஒன்று சேர்ந்து அர்ஜுனன் தவம் செய்யும் இடத்தை அடைந்தனர். மூகாசுரன் என்னும் கொடிய அரக்கன் பன்றியின் உருவத்தை எடுத்துக்கொண்டு அர்ஜுனனை கொல்வதற்கு தயாராயிருந்தான். அந்த மூகாசுரன்
திதியின் மைந்தன். அவன் அர்ஜுனனை கொல்ல தயாராக இருக்கும் நேரத்தில் சிவபெருமான் வேடர் வடிவத்தில் வில் அம்பு ஏந்தி தன் கூட்டத்துடன் அங்கு வந்தார். மூகாசுரன் அர்ஜுனன் மேல் பாய தயாராவதை கண்டார். அதே சமயத்தில் அர்ஜுனன் தன் மேல் பன்றி உருவத்தில் இருந்த மூகாசுரன் காடே அதிரும்படி கர்ஜனை செய்து கொண்டு பாய்ந்து வருவதை பார்த்து தன் காண்டிபத்தை எடுத்து அண்டமெல்லாம் அதிரும்படி நாணொலி செய்து பாய வரும் பன்றியின் மேல் அம்பினை விட்டான். அது பன்றியின் உடலில் நன்றாக பாய்ந்தது. அந்த கணத்திலேயே வேடுவனாக வந்த சிவபெருமானும் அந்த பன்றியின் மேல் அம்பு எய்தார். அர்ஜுனன் அம்பு பாய்கின்ற அதே நேரத்தில் வேடுவன் அம்பும் அந்த பன்றியின் உடலினுள் பாய்ந்தது. இரட்டை குழல் துப்பாக்கியில் இருந்து ஒரே சமயத்தில் 2 குண்டுகள் வெளிக்கிளம்பி செல்வது போல இருவருடைய அம்புகளும் ஒரே நேரத்தில் அப்பன்றியின் உடலில் பாய அப்பன்றியானது கதறிக்கொண்டே முகாசுரன் வடிவெடுத்து கீழே விழுந்து இறந்து போயிற்று. அரக்கன் ஒருவன் தான் பன்றியாக மாறி தன்னை கொல்ல வந்திருப்பதை அர்ஜுனன் உணர்ந்து கொண்டான். பின்னர் அவன் சற்று தூரத்தில் வேடன் ஒருவர் வில்லேந்தி நிற்பதையும் அவர் பக்கத்தில் வேடு வச்சு வேடர்கள் இருப்பதையும் கண்டான். அர்ஜுனன் அவ்வேடனை பார்த்து, வேடனே, நீ யார்? ஜன நடமாட்டம் இல்லாத இக்காட்டில் நீ வர காரணம் யாது? நான் குறிவைத்து அடித்த பன்றியையே நீயும் அடிக்க காரணம் என்ன? சாதாரண வேட்டை முறையில் இருந்து நழுவி தவறான முறையில் நடந்து கொண்டாய். அதற்கு என்ன காரணம்? ஒருவர் குறிவைத்து அடிக்கின்ற பொருள் மீதே மற்றொருவர் குறிவைத்து அடிக்க கூடாது என்பது உனக்கு தெரியாதா என்று பலவாறு கேட்டான். அதனை கேட்ட அந்த வேடன், வீரனே, இந்த காடு எங்களுக்குரியது. எங்கள் அனுமதியின்றி இங்கே ஏன் தவம் புரிகின்றாய்? அதனை கேட்டு அர்ஜுனன், அக்னியை போன்ற இந்த காண்டிபத்தை கையில் கொண்டு இக்காட்டில் சஞ்சரித்து வருகின்றேன். என்னை கொல்ல வந்த பன்றியை கொன்றேன். உடனே வேடன், வீரனே, நான் ஏத அம்பால் தான் இந்த பன்றி மாண்டது. நீ இதனை மாற்றி பேசுகின்றாய். என் அம்பால் மாண்டதால் இந்த பன்றி எனக்கே உரியது. வீண் கர்வம் கொண்டவனாய் என்னை மிரட்ட வேண்டாம். உன் மிரட்டலுக்கு எல்லாம் நான் அஞ்ச மாட்டேன். மாறாக பேசுவாயானால் உன்னுடன் போரிடவும் தயங்க மாட்டேன். சக்தி இருந்தால் என்னுடன் போரிடு என்று கூறினார். வேடனின் வார்த்தைகளை கேட்டு அர்ஜுனன் சினம் கொண்டான். உடனே தன் காண்டிபத்தை எடுத்து நாணேற்றி அவ்வேடன் மேல் அம்புகளை எய்தான். சிவபெருமான் அவற்றையெல்லாம் புன்சிரிப்புடன் ஏற்றுக்கொண்டார். அனைத்து அம்புகளும் பயனற்று கீழே விழுந்தன. இதனை கண்ட அர்ஜுனன் மேலும் 100கணக்கான அம்புகளை வேடன் மேல் பிரயோகித்தான். அவற்றையெல்லாம் பெரும் மலையை ஏற்றுக்கொள்கின்ற பெரிய மலையை போல எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு பயனில்லாமல் போகும்படி செய்தார். தான் எய்த அம்புகளை எல்லாம் பயனற்று போதலை கண்டு அர்ஜுனன் திகைத்தான். எவ்வளவு அம்புகள் எய்தாலும் கலக்கம் இல்லாமல் இருக்கின்றானே, இவன் யார்? தேவனா, சித்தனா என்று எண்ணிய அவன் மீண்டும் 100கணக்கான அம்புகளை ஏவினான். அவற்றையும் வேடன் பயனற்றதாக்கினான். பின்னர் தொடர்ந்து பானங்களை ஏவினான். எல்லாவற்றையும் வேடன் தாங்கிக் கொண்டான். அம்புகள் குறைந்து விட்டன. எனவே இந்த வேடனே இனிமேல் வில் நுனியால் தான் அடிக்க வேண்டும் என்று எண்ணி வில்லால் அடிக்க தொடங்கினான். தன்னை வில்லால் அர்ஜுனன் அடிப்பதை கண்ட சிவபெருமான் அவனுடைய வில்லை பறித்து கொண்டார். தன்னுடைய காண்டிபம் பறிபோனவுடன் அர்ஜுனன் திடுக்கிட்டான். இந்த போரை ஒரு முடிவுக்கு கொண்டு வர விரும்பினான். எனவே கத்தி ஒன்றை எடுத்துக்கொண்டு வேடனுடன் சண்டை போட தொடங்கினான். அவருடைய தலையை நோக்கி கத்தியால் அடித்தான். சிவபெருமானின் தலையில் பட்டு கத்தி கீழே விழுந்தது. அதன் பின்னர் தன் முஷ்டியால் குத்தி அவரை தாக்க தொடங்கினான். இருவருக்கும் மற்போர் நடைபெற தொடங்கியது. சிவபெருமானின் குத்துக்களை தாங்க முடியாத அர்ஜுனன் மூர்ச்சையாகி கீழே விழுந்தான். 2 நாழிகை நேரம் மூர்ச்சையாகி கிடந்த அவன் பின்னர் தெளிவடைந்து எழுந்தான். சிவபெருமானை எண்ணி தியானம் செய்தான். மண்ணாலான ஒரு மேடையை அமைத்தான். மலர் மாலை ஒன்றை கொண்டு அந்த மேடையை பூஜித்தான். ஆச்சரியத்திலும் ஆச்சரியம், அர்ஜுனனால் மேடையில் போடப்பட்ட பூமாலையானது வேடனின் கழுத்தில் இருக்க கண்டான். தன்னுடன் வந்து இத்தனை நேரம் போரிட்டது சிவபெருமான் தான் என்பதை அப்பொழுது புரிந்து கொண்டான். உடனே அப்பெருமானுடைய கால்களில் விழுந்து வணங்கி, ஐயனே, உமையொரு பாகனே, நீலகண்டனே, உங்களை என் வில்லால் அடித்தேனே, கத்தியால் குத்தினேனே, ஐயா, என் பிழை பொறுக்க வேண்டும் என பலவாறு முறையிட்டு வேண்டி நின்றான். சோர்வுடன் காணப்பட்ட அவனை பார்த்து, அர்ஜுனா, வீரத்திலும் தைரியத்திலும் உனக்கு நிகரான சத்திரியன் உலகில் யாருமே இல்லை. தேவர்களாலும் உன்னை வெல்ல முடியாது. என்னுடைய அஸ்திரங்களை உனக்கு தருகிறேன் என்றார். எம்பெருமானே, தேவதேவரே, உலக உயிர்களுக்கெல்லாம் தலைவரே, உம்மை நேரில் காணும் பேறு பெற்றேன். நான் செய்த பாக்கியமே பாக்கியம். யாருக்கு இந்த ஒப்பற்ற பேர் கிட்டும்? என் தவம் பறித்தது என்றார் அர்ஜுனன். உடனே எம்பெருமான், அர்ஜுனா, உனக்கு வேண்டிய வரத்தை கேள், தருகிறேன் என்றார். அர்ஜுனன், பெருமானே, பிரம்மசிரஸ் என்ற பெயர் பெற்ற பாசுபதம் என்ற உயரிய அஸ்திரத்தை தாங்கள் எனக்கு வழங்க வேண்டும் என்று கேட்டார். உடனே சிவபெருமான், தனஞ்சியா, நீ விரும்பும் பாசுபதம் என்னும் அஸ்திரத்தை உனக்கு வழங்குகின்றேன். இதனை தாங்கும் வல்லமை உள்ளவர் 3 உலகங்களிலும் இல்லை அர்ஜுனா.
எனவே அவசரப்பட்டு பகைவர் மேல் இதனை தொடுத்துவிடக் கூடாது. இந்த அஸ்திரத்தை பிரயோகம் செய்யும் மந்திரத்தையும் பின்னர் அதனை திருப்பி அழைக்கும் மந்திரத்தையும் உனக்கு உபதேசிக்கிறேன் என்றார். அவற்றை அர்ஜுனன் கவனத்துடன் கற்று தெளிந்தான். பின்னர் சிவபெருமானிடமிருந்து பாசுபத அஸ்திரத்தையும் அவர் பறித்து கொண்ட தன்னுடைய காண்டீபத்தையும் பெற்றுக்கொண்டான். சிவபெருமானால் தழுவப்பட்ட காரணத்தால் அர்ஜுனன் உடலில் இருந்த தோஷங்கள் யாவும் நீங்கின. அது மட்டுமல்லாது உமையொரு பாகனாய் பூத கணங்களுடன் அர்ஜுனனுக்கு திவ்யமான காட்சி தந்து அருளினார். சிவபெருமானை காணும் ஒப்பற்ற பேறு பெற்றதை குறித்து அளவு கடந்த மகிழ்ச்சியை அர்ஜுனன் அடைந்தான். அப்போது அங்கு இந்திரன், வருணன், குபேரன், யமன் போன்ற தேவர்கள் வந்து அவனுக்கு ஆசிமொழி வழங்கினார்கள். இந்திய பதிவிலிருந்து சிவபெருமான் எல்லோருக்கும் வரம்தான் கொடுப்பார். இப்படி ஏன் விளையாடுகிறார் என்றால் எல்லோரும் தனக்காகத்தான் வரம் கேட்பார்கள். ஆனால் அர்ஜுனனோ தர்மத்திற்காக யுத்தம் செய்யத்தான் இந்த வரத்தை கேட்டார். அதனால தான் எம்பெருமான் மனம் மகிழ்ந்து போர் பயிற்சியையும் கொடுத்து அஸ்திரத்தையும் கொடுக்கிறார் என்பதை நம்மால் நன்கு புரிந்து கொள்ள முடிகிறது. இனி என்ன நடந்தது என்பதை அடுத்து வரும் மகாபாரத பகுதியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். புவி வாழ்த்த வாழ்க. ஆனந்தம், ஆத்மானந்தம்.